கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய ஆவியே துணையாக வருவி இயேசுவின் சாட்சிகளா எம்மையும் மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவி இயேசுவின் சாட்சிகளா என்னையும் மாற்றிடுவே. மனதின் பாரங்களை போக்கிட வருவி மனதின் காயங்களை ஆற்றிட வருவி. தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தரணும். விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். விடுதலை பயணம் 17:11. ஆமென். மோசே
தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமேலிக்கியர் வெற்றி அடைந்தனர். ஆமென், ஆமென். மீண்டும் ஒருவரை வாசிக்கலாம். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் மோசே தன் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஊழியக்காரனாகிய நான் இங்கிருந்து ஆண்டோடைய சமூகத்தின் கைகளை உயர்த்தி ஜெபிக்க 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 என் பிள்ளைகளுக்காக, இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக, இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபத்தில் உள்ள குடும்பங்களுக்காக, இதோ இந்த யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, தேசத்தின் அமைதிக்காக, தேசத்தில் நாட்டு தலைவர்களுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா நோயாளிகள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து அனைவருக்காகவும் மன்றாடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரத்தில் கேட்கணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கேட்கணும். கைகளை உயர்த்தி அவர்கிட்ட கேட்கும் போது அவர் உடனே பதில் தருவார். இஸ்ரேலர்கள் வெற்றி அடைந்தார்கள். அவர் கைகளை தளர்ந்து விட்ட போதெல்லாம், எப்பெல்லாம் அவருடைய கைகள் கீழே இறங்கிருச்சோ அப்பெல்லாம் அமலேக்கியர்கள் வெற்றி அடைந்தனர். ஆமன் பாதர்களே, நாம் ஜெபம், நம்முடைய ஜெபம் அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வேண்டும் என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி சர்வ வல்லமையோடு கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரு அண்ணாந்து பார்த்து இயேசு ஜெபிப்பார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று ஜெபிப்பார். அதனால தான் இன்னைக்கு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்தில் தூய ஆவியாளர்களும் கொடைகளை குறித்து பார்த்தோம். 13ஆம் அதிகாரத்திலே ஆவியாருடைய அன்பு, கடவுளுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்ன என்பதை பார்த்தோம். இப்பொழுது இறைவா குறைத்தலை குறித்து பார்க்க போகிறோம். அதனால தான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அன்பு செலுத்த ஆவியார் அருளும் கொடைகளை குறிப்பாக எப்படி நாடணும்? ஆர்வமாய் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆமன் பாதவர்களே, அன்பு செலுத்த முயலுங்கள். ஆவியார் அருளும் கொடைகளையும் குறிப்பாக இறைவா குறைக்கும் கொடைகளையும் ஆர்வமாய் நாடுங்கள். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆர்வமாய் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை.
ஆமன் பார்த்தவர்களே. அதனால தான் இறைவா குறைத்தலை குறைத்து 2 வகையாக, ஒருவர் பரவச பேச்சு பேசுகிறார், ஒருவர் இறைவா குறைக்கிறார். அல்லேலூயா. பரவச பேச்சு பேசுகிறவர்கள் மக்களிடம் மட்டுமல்ல, பரவச பேசுகிறவர்கள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் கடவுளிடம் ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறார். ஆமென். பரவச பேச்சு தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை அப்படியே ஆண்டவரிடத்தில் கொட்டுவது, நம்முடைய ஜபங்களை ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டவர்கிட்ட பேசுவது. அவர் பேச நாம் பேச, அவர் பேச நாம் பேச, பரவசமாக பேசுறது. அது எந்த லாங்குவேஜாக இருக்கலாம், அந்த லாங்குவேஜ் யாருக்குமே புரியாது. அல்லேலூயா. அதே தான் நம்ம சொல்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று சொல்லி. இப்போ நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய ஜெப வழிபாடிலே சில நேரங்களிலே ஆவியானவர் அந்த அந்நிய பாஷை பேசக்கூடிய அந்த வாய்ப்பை தருவார். அதை நான் பேசும்பொழுது அதை நான் குறைவாக பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் அதை பேசிக்கொண்டே போகுவேன் என்று சொன்னால் இங்கே சபையில் இருப்பவர்களுக்கு யாருக்கும் புரியாது. ஆமென். ஏனென்று சொன்னால் அவர் பேசுவது எவருக்கும் விளங்காது. அவர் எப்படி செய்கிறார் சொன்னால் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு மறை பொருள்களை பேசுகிறார். அல்லேலூயா. பரவச பேச்சு பேசுகிறவர்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு மறை பொருளை ஆண்டவரோடு பேசுகிறார், கடவுளோடு பேசுகிறார். அது பேசுவது வேறு யாருக்கும் விளங்காது. அல்லேலூயா. ஆனால் 3ஆம் வசனம், இறைவா குறைப்பவரோ மக்களிடமே பேசுகிறார். அவர் பேசுவது அவர்களுக்கு வளர்ச்சியையும் ஆமென். இறைவா குறைத்தல், இறை வார்த்தை உரைக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யுது? முதலாவது ஆசீர்வாதம் என்ன? வளர்ச்சி. என்னது? வளர்ச்சி அடைகிறோம். இறை வார்த்தை வாசிப்பதில் வளர்ச்சி அடைகிறோம். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதில் வளர்ச்சி அடைகிறோம். ஆமென். அடுத்தபடியாக ஊக்கம் பெறுகிறோம். ஆமென். அடுத்தபடியாக ஆறுதலையும் தருகிறது. ஆமென். ஆண்டவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், ஆண்டவரை குறித்து அறியக்கூடிய அந்த வளர்ச்சியை நமக்கு தருகிறது, ஊக்கத்தை தருகிறது, ஜெபிக்கக்கூடிய ஊக்கத்தை தருகிறது, ஆறுதலை தருகிறது. அல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. அப்படி சமூகத்தில் உட்காரும் பொழுது வளர்ச்சி, தெய்வ பக்தி வளருகிறது, ஊக்கப்படுகிறோம். நோயிலிருந்து விடுதலை, எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை, வார்த்தை விடுதலை தருகிறது, ஆறுதலை அளிக்கிறது. நோயிலிருந்து விடுதலை பெற்றோம் வல்லமையுடைய வார்த்தையின் கரங்களின் கீழ். அப்போ தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்தல், தூய ஆவியால் ஆட்கொள்ளக்கொண்ட அறிவு தெளிவோடு இறைவேண்டுதல் செய்தல், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல்களை பாடுதல், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டுதல் செய்தல். அல்லேலூயா. அதனாலதான் இந்நிலையில் நான் பேச வேண்டியது என்ன? 14ஆம் வசனம் சொல்லுகிறது. எனவே நான் வாசிக்கலாம். 14ஆம் வசனம். எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும் போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறைவேண்டல் செய்கிறார். என் அறிவுக்கு அங்கு வேலை இல்லை. ஆமென். பரவச பேச்சு பேசுகிறவர்கள் நிலையில் இறைவனிடம் வேண்டும் பொழுது என்ன செய்யறாங்க? என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியானவர், தூய ஆவியானவர் என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியானவரே இறைவேண்டல் செய்கிறார். அல்லேலூயா. அங்கே என் அறிவுக்கு வேலை. அப்போ நான் சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அந்நிய பாஷை பேசும்பொழுது என்னமோ சொல்கிறாங்க,
என்னமோ சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு புரியாது. அவங்க 2 பேர் பேசுறது. ஆமென். சில நேரத்தில் எனக்கும் அந்த அனுபவம் உண்டு. இறை ஸ்துதி ஆராதனை செய்யும் பொழுது சில வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் நான் கேட்கும் பொழுது நான் எப்படி கேட்பது, எப்படி சொல்கிறது எனக்கு தெரியாத நேரத்தில் அந்த வார்த்தைகளை ஆவியானவர் எனக்கு தருவார். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நான் உச்சரிக்கும் பொழுது, பேசும் பொழுது எனக்கே தெரியாது, நான் பேசிவிடுவேன். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை எனக்கு எங்கே இருக்குதுன்னா அந்த வெளிப்பாடு எனக்கு கிடைத்துவிடும். ஆமென். அது என்னுடைய அனுபவம். அது உங்களுக்கு அந்த அனுபவம் வேணும்னு சொன்னால் அந்த அனுபவத்தில் வர்றது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். அந்த அனுபவத்தில் வர்றது வார்த்தைக்குள்ளாக ட்ராவல் பண்ணணும். அப்போ அந்த அந்நிய பாஷையில் பேசும்போது கடவுளுக்கும் நமக்கு மட்டும் அந்த லாங்குவேஜ் வேறு யாருக்கும் புரியாது. அல்லேலூயா. ஆனால் 15ஆம் வசனம் அதான் 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஆனால் இறைவா குறைப்பவரும் மக்களிடமே பேசுகிறார். அவர் பேசுவது அவர்களுக்கு வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் ஆறுதலையும் அளிக்கிறது. இப்ப 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சி ஆனால் இறைவா குறைப்பவர் திருச்சபையை கட்டி எழுப்புகிறார், திருச்சபையை வளர்ச்சியுள்ள செய்கிறார். அதனாலதான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். இது போலவே தூய ஆவியார் அருளும் கொடைகளை திருச்சபையை தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்களும் நானும். அது யாருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் சொன்னால் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடை, அவற்றிலே வளர்ச்சி அடைதல். அல்லேலூயா. ஆமன் பாந்தவர்களே. இந்த பரவச பேச்சு பேசுகிறவர்கள் அதனை விளக்குவதற்கான ஆற்றலை பெற இறைவனிடம் வேண்டட்டும். இப்போ யாருக்கெல்லாம் அந்த ஆற்றல் வேணும்னு சொன்னால் அந்த வார்த்தையை நான் பேசணும், நானும் அந்த அந்நிய பாஷையில் பேசணும், ஸ்துதிக்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த கொண்டா. நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், வேண்டணும், வேண்டுதல் செய்யணும். பேசுறது யாரெல்லாம் அதை விரும்புகிறாங்களோ அது அந்த கொடை, அந்த பரவச பேச்சு பேசுகிற கொடை அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சிலருக்கு அது ஆண்டவர் அந்த நேரத்தில் தருவார். ஆமென். அதனால தான் இந்நிலையில் 15ஆம் வசனம் நான் செய்ய வேண்டியது என்ன? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அறிவோடு இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அறிவோடும் திருப்பாடல் பாடுவேன். பாருங்க, அப்பதான் நீங்க அங்க இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை வாசிக்கலாம். 16ஆம் வசனம். இல்லையேல் நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை போற்றும் போது அங்கு அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் நீங்கள் நன்றி செலுத்தி செய்யும் இறைவேண்டலுக்கு எவ்வாறு ஆமேன் என சொல்ல முடியும்? ஆமென். நீங்கள் சொல்வதுதான் அவர்களுக்கு விளங்கவில்லையே. விளங்காது. அதனாலதான் நம்ம எல்லாம் ஊமை கொண்டாட இருக்கிறோம், ஊமையா இருக்கிறோம், வாயை திறக்குது, என்ன விளங்கல. ஆமென். விளங்கல, அது ஒத்துக்கங்க. ஆமென். அது சொல்ல மனசு வர மாட்டேங்குது பாருங்க. அது விளங்க மாட்டேங்குது. எத்தனை சொன்னாலும் நமக்கு விளங்க மாட்டேங்குது. காரணம், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு நாம் இறைவேண்டல் செய்வதில்லை. சும்மா ஏதோ கடமைக்காக வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், இல்லை பைபிள் வாசிச்சுட்டு இருப்போம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அப்போ தான் யாராவது ஒருத்தர் வருவாங்க, அவங்கள்ட்ட பேசுவோம், முடிஞ்சு போச்சு. நான் ஜபத்தில் இருக்கிறேன், ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்போ உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கா தைரியம் இருக்கா? இருக்காது.
அதே நேரத்தில் ஒருத்தர் சொல்லி கிச்சனில் வேலை, அது என்னாச்சு போய் பாரு, இது என்னாச்சு பாரு, அது என்னாச்சு பாரு, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு, அது மேலே ஒரு ரவுண்டு போயிட்டே இருப்போம். அப்போது தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு அங்கே இறைவேண்டல் செய்யவில்லை என்றால் அங்கே வளர்ச்சி இருக்காது, ஊக்கம் இருக்காது, ஆறுதல் இருக்காது. வளர்ச்சியும் ஊக்கத்தையும் ஆறுதலையும் பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவார்த்தைகளை வாசித்தல் அவசியம். இன்று காலையில் மிக அழகாக ஆவியான வார்த்தைகளை நமக்கு தந்தார். இந்த யூடியூப்பில் நீங்கள் தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த யூடியூப்பில் உள்ள விஷயங்களை நீங்கள் ப்ரேயரில் தான் சரியாக அட்டன் பண்ணலாம் கூட அந்த யூடியூப்பை மறுபடியும் கேளுங்க. கேட்கும் பொழுது அதில் உள்ள அநேக காரியங்கள் உங்களுக்கு வெளிப்பாடாய் கிடைக்கும். ஆமென். வர முடியாதவர்கள், தூங்கினவர்கள், தூங்கி விழுந்தவர்கள், கேட்க முடியாதவர்கள், ஏதோ ஒரு தடங்களில் செய்ய முடியல, பார்க்க முடியல, அந்த இதை உட்காந்து கேளுங்க. எவ்வளவோ விஷயத்துக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம், அது கொஞ்சம் கேளுங்க, அது கொஞ்சம் டைம் கொடுங்க. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்க 17ஆம் வசனத்தில், நீங்கள் நன்றாகத்தான் நன்றி வாசிக்கலாம். 17ஆம் வசனம், நீங்கள் நன்றாகத்தான் நன்றி செலுத்தி இறைவனிடம் வேண்டுகிறீர்கள், ஆனால் அது பிறரது வளர்ச்சிக்கு உதவவில்லையே. நன்றாகத்தான் நன்றி செலுத்தி இறைவனிடம் வேண்டுகிறீர்கள், எல்லாரும் நல்லதாக செய்வீங்க, ஆனால் அது பிறருடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? அதான் 5ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை ஆனாலும் நீங்கள் இறைவா குறைக்கும் கொடையை கேளுங்க. ஆண்டவரே, நான் அந்த வசனங்கள் இந்த அதிகாரத்தை வாசிச்சு அப்படியே முதல்லேருந்து கடைசி வரைக்கும் போனால் நமக்கு அந்த விளக்கம் தெரியாது. பாருங்கள், 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை தொடங்கினா டக்குன்னு 1ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு போயிடும். 14ஆம் வசனத்தை 17ஆம் வசனம், இப்படி மாற்றி 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 ஆவியானவர் அதனுடைய மறை உண்மைகளை அப்படியே கோடிட்டு காட்டுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம அனைவரும் பரவச பேசுவதை விரும்புகிறார். ஆவியான யாருக்கெல்லாம் வேணுமோ ஜெபிக்கட்டும். பரவச பேசுகிறவர்கள் அதனை விளக்குவதற்கான ஆற்றலையும் பெற இறைவனிடம் வேண்டட்டும். ஆனாலும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இறைவா குறைப்பதையே விரும்ப வேண்டும். பரவச பேச்சு பேசுகிறவர் திருச்சபையை கட்டி எழுப்பும் நோக்குடன் தாம் பேசுவதை விளக்கவும் வேண்டும். அல்லேலூயா. சும்மா அந்நிய பாஷை பேசிட்டே சொல்லி நான் பாடு பேசிகிட்டே இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து நான் பாட்டு பேசலாம், எனக்கு முடியும். நீங்கள் எல்லாம் ஓடியே போயிடுவீங்க. அல்லேலூயா. ஆனால் இறைவா குறைப்பவரே மேலானவர். ஆமென். திருச்சபை கட்டி எழுப்பும் நோக்குடன் தான் பேசுவதை விளக்க வேண்டும் பரவச பேச்சு பேசுகிறவர். இல்லையெனில் பரவச பேசுபவரை விட இறைவா குறைப்பவரே மேலானவர். அதனால தான் 6ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க தூய பவுல் அழகா. எனவே வாசிக்கலாம் 6ஆம் வசனத்தை. எனவே சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வந்து திருவெளிப்பாடு, மெய்யறிவு, இறைவாக்கு, போதனை இவற்றில் எதை குறித்தும் பேசாமல் பரவச பேச்சை மட்டும் பேசினால் என்னால் நீங்கள் அடையும் பயன் என்ன? என்ன அழகா சொல்றாரு பாருங்க. சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வந்து திருவெளிப்பாடு, மெய்யறிவு, இறைவாக்கு, போதனை இவற்றில் எதை குறித்தும் பேசாம. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். ஜபமாலை சொல்லிட்டு முடிச்சிடுறோம். 1 மணி நேரம்னாலும் ஓடுது பரவச பேச்சு. அது அப்படிதான், அதோட சேர்ந்தது. அதெல்லாம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், இப்படியே சொல்லிட்டே
பரவசமாக ஜெபமாலை சொல்லிட்டு போகிறோம். அதனால் அடையும் பயன் ஒன்றுமே கிடையாது. அதனால் உள்ள பயன் என்ன? திருவெளிப்பாடு, மெய்யறிவு, இறைவாக்கு போதனை, இவற்றில் எதை குறித்தும் பேசாமல் பரவச பேச்சு மட்டும் பேசினார். சாதாரண நம்முடைய அந்த பாரம்பரிய ஜபத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தா அது இறைவாக்கு குறைக்கும் பணியில் வராது. அது விண்ணப்பம், அது உங்களுடைய மன்றாட்டு விண்ணப்பம். நன்றியோடு கூடிய இறைவேண்டுதல் செய்தல் வேண்டும். அதனால தான் 7ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம் 7ஆம் வசனத்தை. ஆமென். குழல் அல்லது யாழ் ஆகிய உயிரற்ற இசைக்கருவிகளால் எழுப்பப்படும் ஒளிகளுள் வேறுபாடு இல்லை எனில் குரல் எழுப்பும் மொழி எது, யாழ் எழுப்பும் மொழி எது என்பதை எப்படி அறிய முடியும்? ஆமென். ஆமென். குழல் அல்லது யாழ் போது அந்த வாசிக்கிறத அந்த உயிரற்ற இசைக்கருவிகளால் எழுப்பப்பட்ட அந்த சத்தத்தினால வேறுபாடு இல்லைன்னு சொன்னான். அது குழல் ஒலியா யாழ் ஒலியா? வேறுபாடு இல்லைன்னா குழல் ஒலிக்கும் ஒலியது, யாழ் எழுப்ப ஒலியது என்பதை எப்படி தெரிய முடியும்? 8ஆம் வசனம் வாசிக்கலாம். வேறு யாராவது? எக்காலம் ஆமென். எக்காலம் தெளிவாக முழங்கவில்லை, யார் ஒரு தயாராவர், அவ்வாறு நீங்களும். ஆமென். வாசிக்கலாம். வேறு யாராவது? 8ஆம் வசனத்தை வேறு யாராவது வாசிங்க. யார் போருக்கு தயாராவர்? ஆமென். ஆமென். எக்காலம் தெளிவாக முழங்காவிடில் யார் போருக்கு தயாராவர்? அந்த போர் முழக்கத்தில் அந்த எக்காலம் சரியா வாசிக்கலைன்னா யார் சண்டைக்கு போவார்? என்ன செய்திகள் கொண்டு புரிய மாட்டேன். உண்மை இல்லை, உண்மை சுத்தமாக இல்லை. குழல் அல்லது யாழாக உயிரற்ற இசைக்கருவி எழுப்பும் ஒலிகளில் வேறுபாடு இல்லையெனில் குழல் எழுப்பும் ஒலியது, யாழ் எழுப்பும் ஒலியது என்பதை எப்படி அறிய முடியும்? எக்காலம் தெளிவாக முழங்காவிடில் யார் போருக்கு தயாராவார்? அதனால தான் 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. வாசிக்கலாம். வேறு யாராவது சப்தமாய் இவ்வுலகில். ஆமென். இவ்வுலகில் எத்தனையோ வகையான மொழிகள் உள்ளன, அவற்றுள் பொருள் தராத மொழியே இல்லை. எனவே எனவே ஒரு மொழியில் தெரிவிக்கப்பட்டதை நான் அறியாதவனாய் இருப்பேன், அம்மொழியை பேசுகிறவருக்கு நான் ஒரு அந்நியனாய் இருப்பேன், அவரும் எனக்கு அந்நியராகத்தான் இருப்பார். ஆமென். ஆமென். இப்போ உங்களுக்கெல்லாம் ஹிந்தி தெரியாது, நான் ஹிந்தியிலேயே பிரசங்கம் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு புரியுமா? இங்கிலீஷ் ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. நான் இங்கிலீஷ்லேயே பிரசங்கம் பண்ணிட்டு போனால் தெரியுமா? அதனால தான் இயேசு தன்னுடைய சொந்த தாய் பாஷையில் தான் போதித்தார். ஆமென். அவருடைய பாஷை அரமேயம், அரமேய பாஷையில் தான் அவர் போதித்தார். இங்கிலீஷ்காரன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் கடவுள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் கடவுள்லாம் கிடையாது. அவருடைய தாய் பாஷை அரமேயம், அரமேயத்தில் தான் அவர் போதித்தார். அல்லேலூயா. தாய் பாஷையில், சொந்த தாய் பாஷையில். இன்றைக்கி பாருங்கள், பிள்ளைகள் எல்லாம் கான்வென்ட்டில் அங்கங்கே சேர்த்து விட்டாச்சு. தமிழ் தெரியாது, தமிழ் வாசிக்க முடியாது. தாய் பாஷை தெரியாது, தாய் பாஷை தகராறு. அவங்க எப்படி மெய்யுணர்வை, இந்த இறைவார்த்தையுடைய பரவச பேச்சையும் இல்லை இறைவா குறைக்கணும் எப்படி அவங்க புரிஞ்சுக்குவாங்க? தாய் பாஷை தாங்க மெயின். அதனால தான் அந்த தாய் பாஷைக்கு அவ்வளோ பவர் கொடுக்குறாங்க. படிச்சுச்சா? அல்லேலூயா. இது போலவே நீங்களும் இருக்கிறீர்கள். தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி. ஆமென். எவற்றில் வளர்ச்சி? திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகள். அதுதான் அவற்றில். அதனால தான் பவுல் சொல்கிறார் 18ஆம் வசனத்தில், நான் உங்கள் அனைவரிடமிட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன், அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆயினும் நான் திருச்சபையில் பரவச நிலையில்
பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக 4-5 சொற்களை அறிவோடு சொல்வதையே விரும்புகிறேன். ஆமென். அதுபோல தான் நம்ம இந்த தொடக்க ஜெபமாக இருக்கட்டும், இறுதி ஜெபமாக இருக்கட்டும், அந்த ஜெபம் சொல்றதுல கூட அளவா ஜெபிக்கணும். ஆமென். வசனத்தை வச்சு அந்த வசனத்தை அதை மட்டும் சொல்லி ஆண்டோடு ஜெபிச்ச போதும் அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு புரியாதா? அல்லேலூயா. நம்ம பாட்டு ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு அடிக்கிட்டே போகக்கூடாது பிள்ளைகளே. பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக 4-5 சொற்களை அறிவோடு சொல்வது. ஜெபம் என்று சொன்னால் இறை வார்த்தை வைத்து ஜெபிப்பது. ஆமென். திருப்பாடல்களுடைய வசனங்களை வைத்து ஜெபிப்பது. அதனால தான் இறைவேண்டல் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன், அறிவோடும் இறைவேண்டல் செய்வேன், தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன், அறிவோடு திருப்பாடல் பாடுவேன். அதில் இருக்கிற ஒரு வசனத்தை வச்சு நான் ஆண்டவரை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இது இந்த குறை, இது எனக்கு இருக்குது, இதை நீங்கள் தாங்கப்பா. அல்லேலூயா. நம்ம பாட்டுக்கு ஏதாவது மனப்பாட ஜெபத்தை வச்சுக்கிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கோம், பரவசமாக போயிட்டுருக்குறோம். அதுதான் பரவச பேச்சு. பரவசமாக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு நல்லா ஃப்ளோ வருது, நான் பாட்டுக்கு ஆண்டவர் அப்படியே போயிட்டு இல்லாட்டி ஒரு புக்கை வச்சுட்டு நம்ம பாட்டு ஜெபிச்சுட்டு போகிறது மற்றவங்கலாம். அதனால தான் எப்படி பேசணும்? பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. ஒரு ஜெபம் பண்ணுறோம்னா அதில் ஒரு வார்த்தை அப்படியே நெத்தி அடித்த மாதிரி சொல்லணும். ஆமென். 4-5 சொற்களை அறிவோடு சொல்லணும். அது இறுதி ஜெபமாக இருக்கட்டும், தொடக்க ஜெபமாக இருக்கட்டும், அறிவோடு. ஆமென். ஆண்டவருக்கு தெரியும். தொடக்கத்தில் ஆவியானவருக்கு நம்ம கேட்குறோம், ஆண்டவரே, அதனால தான் அந்த கர்த்தர் ஜபத்தை சொல்லி, ஆவியானவரை நீங்கள் நடத்துங்கப்பா. அந்த ஆவியானவர் பாட்டை பாடி ஒரு வசனத்தை சொல்லி. இன்னைக்கு எப்படி ஆவியானவர் தொடங்கினார்? விடுதலை பயணம் 17-11. மோசே தன் கைகளை உயர்த்திய போதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் வெற்றி கொண்டார்கள், கைகளை தளர்த்திய போதெல்லாம் அமலேக்கியர்கள் வெற்றி கொண்டார்கள். இந்த வசனத்தை வைத்து ஆவியானவரை நான் கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதே மாதிரி நீங்க அங்கிருந்து ஜெபிக்கும் போது நாங்கள் வெற்றி பெறுகிறோம். கைகளை உயர்த்தி வீட்டில் நீங்க இருக்கிறீங்க, எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துட்டு இல்லை, கைகளை உயர்த்தி அண்ணாந்து பார்த்து ஜெபிச்சு பாருங்க. அந்த ஜெபம் வரணும் வெளியில. அதனால தான் 20ஆம் வசனம் மிக அழகாக சொல்வது, அன்பர்களே, சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் இராதீர்கள். சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல இராதீர்கள், தீங்கு செய்வதில் சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகளை போல இருக்காதீங்க. சிந்திப்பதில் கொஞ்சம் பிராண்ட் மைண்ட் வரட்டும். பிராண்ட் மைண்டே வரது இல்லையே. கமுக்கமா வாயே திறக்க மாட்டோம், அல்லேலியா சொல்ல மாட்டோம். ஸ்துதிங்கன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் ஸ்துதிங்கன்னு சொன்னான். 2 பேர் தொடங்கினீங்க, 3 பேர் சொன்னீங்க, அப்படியே டீரே அப்படியே ஒருத்தர் தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் அப்படியே தளர்ந்து போயிட்டீங்க. நீங்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே நன்றி 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 சப்பாராசா அப்படியே ஜெபிக்க வல்லமை இறங்கும். இறை வார்த்தையில் வளர்ச்சி அடைவோம். இறை வார்த்தையின் மூலமாக நாம் ஊக்கம் பெறுவோம். இறை வார்த்தையின் மூலமாக ஆறுதலை பெறுவோம். கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். பொல்லாத சாத்தா ஓடும். அல்லேலூயா.
நிற்காத முன்னாடி வந்து ஓடும். ஆவியான உனக்குள்ளே இருந்தாச்சுன்னா உன்னை பார்த்ததுமே அது ஓடும். அல்லேலூயா. அப்போ தீங்கு செய்வதில் குழந்தைகள் போல. எப்படி? தீங்கு செய்வதில் குழந்தைகள் போல, சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும். சிந்திப்பதில் முதிர்ச்சி. ஆமென். உங்க வாயை திறந்து அந்த முதிர்ச்சி இருக்குதா உங்ககிட்ட? அந்த சிந்திப்பதில் முதிர்ச்சி என்று சொன்னால் ஆமேன் உங்க வாயில் எல்லாரும் வாயிலும் ஆட்டோமேட்டிக்கா வரணும். ஏன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு விளங்கல. அப்படியே இருந்துக்கிறோம். ஏன் அது உங்களுக்கு விளங்கல, புரியல? வேற ஏதோ வசனத்தை தேடிட்டு இருக்கிறீங்க. இந்த வசனம் நல்லா இருக்குதா, இந்த வசனம் நல்லா இருக்குதா, அடுத்த வசனம் எப்படி இருக்குது, மேலே எந்த வசனம் கொடுத்துருக்குது, உங்களுடைய சிந்தனை அங்கங்கே போகலாட்டி வேறு பேஜ் காற்றுல பறந்து போயிடும். அந்த வசனம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அல்லேலூயா. அதனால இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது கையில் இருக்கணும், ஒரு விரல் அந்த வார்த்தையில் இருக்கணும், ஒரு கை தாங்கி பிடிக்கணும். பேபி குழந்தைய பிடிக்கிற மாதிரி இப்படி தாங்கி பிடிக்கணும். அந்த பைபிள் வைக்கிற இடம் அவ்வளோ ஒரு பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை. ஆமன் பார்த்தவர்களே, ஒரு நாளுடைய சமூகத்தில் சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல இராதீர்கள், தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப செய்ய வேண்டியது என்ன? அன்பு செலுத்த முயலுங்கள். அன்பு செலுத்த முயலுங்கள். என்ன செய்யணும் சொல்லுங்க எல்லாரும்? அன்பு செலுத்த முயலுங்கள். இறைவாக்கு உரைக்கும் கொடைகளை நாடுங்கள். ஆர்வமாய் நாடுங்கள். இறைவாக்கு உரைக்கும் கொடைகளை ஆர்வமாய். ஆமென். அல்லேலூயா. 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 அன்பு கோருவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு செலுத்த முயலுங்கள். ஆவியார் அருளும் கொடைகளையும் இறைவாக்குரைக்கும் கொடைகளையும் ஆர்வமாய் நாட ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆமென். ஆமென். இல்லையே பரவச பேச்சு மட்டும் பேசணும்னு நினச்சிட்டு போனோம்னா பரவசமாக வேற எதையோ சொல்லி ஜெபிச்சுட்டு போகிறோம். இறைவாக்குரைக்கும் கொடையை நாம் பெறும் பொழுது அது நமக்கு வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் ஆறுதலையும் தரும். ஆமென். ஆமென். அப்போ இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? தூய ஆவியாரே என்று சொல்லி ஆவியார்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எல்லாம் அவர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அன்பே உருவானங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதிலே சுவாமி இதோ இறைவாக்கு இருக்கும் கொடைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. தூயாவியானவர் அருள் கொடைகளையும் இறைவாக்குரைக்கும் கொடைகளையும் ஆர்வமாய் நாட நீர் எங்களுக்கு கற்பித்தீரே, உமக்கு நன்றி சுவாமி. இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடும் முழு பலனோடு உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்க அருள் தாரும் ஆண்டவரே. இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குறிப்பாக யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளையும், இன்னும் வர முடியாத பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. அவர்களும் இந்த வார்த்தை வசனங்களை எழுதி எடுத்து தியானித்து அதன் மறையுண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நீர் கொடுப்பதற்காய் நன்றி, அப்படி செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா. இறைவார்த்தையில் இன்னும் அதிகமாக நாங்கள் தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. சிந்திப்பதில் நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல இருக்காமல் தீங்கு செய்வதில் குழந்தைகளைப் போலவும், சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருக்கவும். இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன். அறிவோடு இறைவேண்டல் செய்வேன். அறிவோடு திருப்பாடல் பாடுவேன் ஆண்டவரே. வசனங்களை வைத்து ஜெபிக்கக்கூடிய வரங்களை தாரும் எங்களுக்கு. வீண் பேச்சுகளினால் எங்களுடைய ஜெபங்கள் காற்றோடு காற்றாய் போகாமல் இறை வார்த்தையின் வல்லமையினால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அது எங்களுக்கு வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் ஆறுதலையும் தருகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்முடைய வார்த்தையின் வழியாக ஊக்கம் பெற்று வருகிறோம். ஒருவர் மற்றவரை ஊக்கமூட்டும் பிள்ளைகளாக, திருச்சபையை கட்டியெழுப்பும் பிள்ளைகளாக, அப்படிப்பட்ட கொடைகளை தேடி அவற்றில் வளர்ச்சி அடையக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரை நீர் தொட்டு ஆசீர்வதியும். குறிப்பாக அந்த மருத்துவமனையில் இருக்கிற அந்த சிறு பிள்ளையை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த மகளுடைய வேதனை, துன்பங்கள், துயர், அவருடைய தாயார் படுகின்ற வேதனை எல்லாம் உமக்கு தெரியும் அப்பா. நீர் சுகப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல நோயாளிகள், இதோ இந்த குழுவிலே வந்திருக்கிற அநேக நோயாளிகள், மனநோயாளிகள், உடல் நோயாளிகள் அனைவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இறைவார்த்தையின் வழியாக அவர்களுக்கு வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் ஆறுதலையும் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே.
எத்தனையோ முடியாத பெட்டில் இருக்கிற பிள்ளைகள் கூட ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அது உமக்கு தெரியும் அப்பா. நீர் அனைத்தையும் ஆய்ந்து அறிகிறீர். நான் எங்கே சென்றாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். உமக்கு தெரியுமே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாவல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. மிக அழகாக வந்து கோஆப்ரேட் பண்ணீங்க. இந்த யூடியூப் சேனலை எடுப்பதற்கு உதவியாக இருந்தீர்கள். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு நாளும் ஊக்கத்தோடு அவருடைய சமூகத்தில் உயிரோடு ஜீவனோடு ஆண்டவரை சுதிப்போம். இறை வார்த்தைகளை கேட்போம். அதில் நாம் வளர்ச்சி அடைவோம், ஊக்கத்தை பெறுவோம், ஆறுதலை பெறுவோம். காட் பிளஸ் யூ. ஆமீன். ஆமென். ஆமென்.